சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1, 2026. தலைப்ப கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை. யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்குச் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தைச் சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. இதோ, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர்க்குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்குச் சொந்தமானதிலே வந்தார், அவருக்குச் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
அவருடைய பரிபூரணத்தினால் நாமெல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மத்தேயு. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெறவேண்டியதாயிருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியைச் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியினிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய்ச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். மத்தேயு. அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வரக்காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்குச் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடறலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மாற்கு.
மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்குப் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்குச் சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். மத்தேயு. இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நாசரேத்தின் இயேசு மனிதனுக்கும் பிதாவுக்கும் இடையிலான ஒற்றுமையை கற்பித்து நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவரது பணி தனிப்பட்டதாகவும் கூட்டு ரீதியாகவும் இருந்தது. அவர் வாழ்க்கையின் பணியைச் சரியாகச் செய்தார், தமக்கு நீதி வழங்குவதில் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இரக்கத்திலும். அவர்களுக்கு எப்படிச் செய்வது என்பதை காட்டினார், ஆனால் அவர்களுக்காக அதைச் செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கவோ அல்ல. புலன்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரங்களுக்கு எதிராக, பரிசேய மதங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக இயேசு துணிச்சலுடன் செயல்பட்டார், மேலும் அவர் தனது குணப்படுத்தும் சக்தியால் அனைத்து எதிரிகளையும் மறுத்தார். சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக, கிறிஸ்து இயேசு ரபிக்களின் பிழையையும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டித்து சத்தியம் மற்றும் வாழ்க்கையின் வழியைச் சுட்டிக்காட்ட வந்தார். இந்த இலட்சியமானது இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நிரூபிக்கப்பட்டது. ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு, சத்தியம் மற்றும் பிழையின் சந்ததியினருக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. இயேசுவின் ஆன்மீக தோற்றம் மற்றும் புரிதல், இருப்பின் உண்மைகளை நிரூபிக்க அவருக்கு உதவியது. ஆன்மீக உண்மை எவ்வாறு பொருள் பிழையை அழிக்கிறது, நோயை குணப்படுத்துகிறது மற்றும் மரணத்தை வெல்லுகிறது என்பதை மறுக்க முடியாத வகையில் நிரூபிக்க. இயேசுவின் தெய்வீக கருத்து இந்த உண்மையைச் சுட்டிக்காட்டி படைப்பின் ஒரு விளக்கத்தை வழங்கியது. இயேசுவின் வரலாறு, மற்ற அனைத்து பூமிக்குரிய ஆளுமைகளையும் விட அவர் அதிக ஆன்மீகவாதி என்பதை காட்டுகிறது. ஓரளவு மனித வடிவத்தை, அதாவது மரண கண்ணோட்டத்தில் தோன்றியது போல் அணிந்து, ஒரு மனித தாயால் கருத்தரிக்கப்பட்ட இயேசு ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையில், உண்மைக்கும் பிழைக்கும் இடையில் மத்தியஸ்தராக இருந்தார். தெய்வீக அறிவியலின் வழியை விளக்கி நிரூபித்த அவர், அவரது வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இரட்சிப்பின் வழியாக ஆனார். அவரிடமிருந்து மனிதர்கள் தீமையிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். உண்மையான மனிதன் அறிவியலால் தனது படைப்பாளருடன் இணைக்கப்பட்டுள்ளதால், மனிதர்கள் பாவத்திலிருந்து திரும்பி மரண சுயத்தை இழக்க வேண்டும். உண்மையான மனிதனான கிறிஸ்துவையும் கடவுளுடனான அவரது உறவையும் கண்டுபிடிக்கவும், தெய்வீக குமாரத்துவத்தை அங்கீகரிக்கவும் வேண்டும். கிறிஸ்து சத்தியம், இயேசு மூலம் மாம்சத்தின் மீது ஆவியின் சக்தியை நிரூபிக்க, மனித மனம் மற்றும் உடலில் அதன் விளைவுகளால்
நோயை குணப்படுத்தி பாவத்தை அழிப்பதன் மூலம் உண்மை வெளிப்படுகிறது என்பதை காட்ட. இயேசு தான் சொன்னதை செயல் வடிவம் மூலம் நிறுவினார். இதனால் அவரது செயல்கள் அவரது வார்த்தைகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூறினார். அவர் கற்பித்ததை நிரூபித்தார். இதுவே கிறிஸ்தவத்தின் அறிவியல். நோயுற்றவர்களை குணப்படுத்தும் மற்றும் பிழையை வெளியேற்றும் கொள்கையை இயேசு தெய்வீகமானது என்று நிரூபித்தார். இருப்பினும் அவரது மாணவர்கள் தவிர மிகச் சிலரே அவரது போதனைகளையும் அவற்றின் புகழ்பெற்ற சான்றுகளையும் புரிந்து கொண்டனர். அதாவது, வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு, இந்த அங்கீகரிக்கப்படாத அறிவியலின் கொள்கை, அனைத்து பிழை, தீமை, நோய் மற்றும் மரணத்தையும் அழிக்கிறது. நாசரேத்தைச் சேர்ந்த இயேசு, உலகத்தை இதுவரை காலமும் சுற்றி வந்தவர்களில் மிகவும் விஞ்ஞானி. அவர் பொருட்களின் பௌதிக மேற்பரப்புக்கு அடியில் மூழ்கி ஆன்மீக காரணத்தை கண்டறிந்தார். மலைப்பிரசங்கம் இந்த அறிவியலின் சாராம்சம். இயேசுவின் மரணம் அல்ல, நித்திய ஜீவன் அதன் விளைவு. நமது குரு வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை மட்டும் கற்பிக்கவில்லை. அவர் கற்பித்து நடைமுறைப்படுத்தியது அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கையாகும். கிறிஸ்தவத்திற்கான அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, மாறாக வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்கும் கிறிஸ்தவ அறிவியல். இயேசு யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். இது கிறிஸ்து வந்திருப்பதை ஒரு கேள்விக்கு அப்பால் நிரூபிக்கும் நோக்கம் கொண்டது. நீங்கள் போய், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் யோவானிடம் சொல்லுங்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தெய்வீக சக்தியின் ஆர்ப்பாட்டம் என்ன என்பதை யோவானிடம் சொல்லுங்கள். அப்போது மேசியானிய வேலையில் கடவுள் சக்தி என்பதை அவர் உடனடியாக உணருவார். பாவம் மற்றும் நோய் மீது தனது கட்டுப்பாட்டை நிரூபித்த போதிலும், சிறந்த போதகர் மற்றவர்களை தங்கள் சொந்த பக்திக்கு தேவையான சான்றுகளை வழங்குவதிலிருந்து எந்த வகையிலும் விடுவித்ததில்லை. அவர் அவர்களின் வழிகாட்டுதலுக்காக உழைத்தார். அவர் செய்ததைப் போலவே இந்த சக்தியையும் அதன் தெய்வீக கொள்கையையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் மீதான மறைமுக நம்பிக்கையும். அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய அனைத்து உணர்ச்சிபூர்வமான அன்பும் ஒருபோதும் நம்மை அவரை பின்பற்றுபவர்களாக மாற்றாது. நாமும் சென்று அவ்வாறே செய்ய வேண்டும். இல்லையெனில் நமது குரு நமக்கு அருளிய மகத்தான ஆசீர்வாதங்களை மேம்படுத்த முடியாது. அவர் செய்த, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த செயல்களைச் செய்வதன் மூலம் மட்டுமே, நம் அனைவருக்கும் இரட்சிப்பை வழங்குவதற்காகவே அவர் முழுமையான முன்மாதிரியாக இருந்தார். குணப்படுத்துவதில் அவரது நோக்கம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவருடைய தெய்வீக கொள்கையை நிரூபிப்பதும் ஆகும். அவர் சொன்ன, செய்த எல்லாவற்றிலும் கடவுளால், உண்மை மற்றும் அன்பால் ஈர்க்கப்பட்டார். இயேசு சொன்னார், யோவான் அத்தியாயம் 8, வசனம் 51, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால், அவன் ஒருபோதும் மரணத்தை காணமாட்டான். அந்த கூற்று ஆன்மீக வாழ்க்கையுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. ஆனால் இருப்பின் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. இறக்கும் மனது பிழையிலிருந்து பிரிந்து, இறந்தவர்களை எழுப்புவதன் மூலம் இயேசு இதை நிரூபித்தார். மரண மனம் பிழையிலிருந்து பிரிந்து, அதன் செயல்களுடன் தன்னைத்தானே களைந்துவிட வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் இலட்சியமான அழியாத ஆண்மை தோன்றும். விசுவாசம் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி, பொருளுக்கு பதிலாக ஆவியின் மீது தங்கி அதன் அடித்தளத்தை வலுப்படுத்த வேண்டும்.
மனிதன் மரணத்தின் மீதான நம்பிக்கையை கைவிடும்போது, அவன் கடவுள், வாழ்க்கை மற்றும் அன்பை நோக்கி வேகமாக முன்னேறுவான். இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எப்போது அவரை எல்லா வழிகளிலும் பின்பற்றவும், அவரது மகத்தான செயல்களை பின்பற்றவும் கற்றுக்கொள்வார்கள். அந்த நீதிமானின் தியாகத்தை பெற்றவர்கள் மகிழ்ச்சியுடன் அவரது புனித வாழ்க்கையை ஒரு சிதைந்த கோட்பாட்டு தளமாக மாற்றியிருப்பார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த வாழ்க்கையின் மிகவும் நடைமுறை முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வார்களாக. சத்தியத்தையும் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துவதன் மூலம் எஜமானரின் முன்மாதிரியை ஓரளவு பின்பற்றுவது சாத்தியம். ஆம், அது ஒவ்வொரு குழந்தையின், ஆணின் மற்றும் பெண்ணின் கடமை மற்றும் பாக்கியம். கிறிஸ்தவர்கள் அவரை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள், ஆனால் அவர் கட்டளையிட்ட வழியில் அவர்கள் அவரை பின்பற்றுகிறார்களா? இந்த கட்டாய கட்டளைகளை கேளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பது போல நீங்களும் பரிபூரணராக இருங்கள். உலகமெங்கும் போய் எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். நோயாளிகளை குணமாக்குங்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.